திருத்தணி அருகே ராமகிருஷ்ணாபுரத்தில் லோகநாதன் என்ற விவசாயி தனது விவசாய கிணற்றில் கருங்கல் சிலைகள் இருப்பதை பார்த்துள்ளார். இதுபற்றி அவர் அளித்த தகவலின் அடிப்படையில் வட்டாட்சியர், வருவாய் அலுவலர், கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோர் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்தனர். பின்னர் கிணற்றிலிருந்து 1.5 அடி உயரமுள்ள சிவலிங்கம், துவாரக பாலகர்கள், அம்மன், நந்தி பலிபீடம் உள்ளிட்ட கற்சிலைகள் மீட்கப்பட்டன. உதகை அருகே புல்வெளிகள் நிறைந்த வென்லாக் டவுன் பகுதியில் வனத்துறைக்கு சொந்தமான இடத்தை தோடரின மக்கள் சிலர் ஆக்கிரமித்துள்ளதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்று ஆக்கிரமிப்பு வேலிகளை அகற்றியபோது வனத்துறையினருக்கு தோடரின மக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது வனத்துறையினர் விரட்டி அடிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராஜபாளையத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த 1.5 ஏக்கர் பரப்பில் பயிரிடப்பட்டிருந்த மக்காச்சோள கதிர்கள் காட்டு பன்றிகளால் நாசம் செய்யப்பட்டன. இரவு நேரத்தில் நடந்த இந்த சம்பவத்தால் சுமார் 1 லட்சம் ரூபாய் அளவிற்கு வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாக சோளம் பயிரிட்டிருந்த விவசாயி திருநாவுக்கரசு தெரிவித்துள்ளார். சேதமான பயிர்களுக்கு தமிழக அரசு உரிய நஷ்டஈடு வழங்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். தேனியில் இந்து எழுச்சி முன்னணி சார்பில் கையில் கஞ்சி கலயத்துடன் கழுத்தில் வேப்பிலை மாலை அணிந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் ரமலானை முன்னிட்டு தமிழக அரசு பள்ளிவாசல்களுக்கு அரிசி வழங்குவதைப் போல் ஆடி மாதம் கோவில்களில் கூழ் ஊற்றுவதற்கு 25,000 மெட்ரிக் டன் அரிசியை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. இது தொடர்பான கோரிக்கை மனுவை இந்து எழுச்சி முன்னணியினர் மாவட்ட ஆட்சியர் வெங்கடாச்சலத்திடம் அளித்தனர். திண்டுக்கல் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நேற்று நிழற்கூரை திடீரென இடிந்து விழுந்தது. இதில் பெண் உட்பட 3 பேர் படுகாயமடைந்தனர். உடனடியாக மூவரும் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக திண்டுக்கல் வடக்கு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வைகை அணையின் நீர்மட்டம் 30 அடியாக சரிந்துள்ளதால் தேனி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் விவசாயம் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. 71 அடி உயரம் கொண்ட வைகை அணையின் நீர்மட்டம் தற்போது 30 அடியாக குறைந்துள்ளது. இதில் 20 அடி வரை வண்டல் மண் படிந்துள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது. தற்போது அணையில் இருக்கும் தண்ணீர் குடிநீர் தேவைக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. திருத்தணி அருகே மணல் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட டிப்பர் லாரி மற்றும் ஜேசிபி இயந்திரங்களை சிறைபிடித்த பொதுமக்கள் வருவாய்த்துறையிடம் ஒப்படைத்தனர். குமாரகுப்பம் கிராமத்தில் உள்ள ஏரியில் இரவு நேரங்களில் மணல் கடத்தப்படுவதாக பல முறை புகார் அளித்து வந்த பொதுமக்கள் அதிரடியாக தாங்களே களத்தில் இறங்கி லாரிகளையும் ஜேசிபி இயந்திரங்களையும் சிறைபிடித்து வருவாய்த்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியில் குண்டுமல்லிப்பூ விலை குறைந்துவிட்டதால் விவசாயிகள் வருத்தமடைந்துள்ளனர். கிலோ 500 ரூபாய் வரை விற்ற 1 கிலோ மல்லி தற்போது 200 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. உரம், பணியாட்கள், கூலி ஆகியவற்றை கணக்கிட்டால் தங்களுக்கு வருமானம் அறவே கிடையாது என விவசாயிகள் கூறுகின்றனர். சென்னையை சேர்ந்த சந்துரு மற்றும் அவருடைய குடும்பத்தினர் கொடைக்கானல் சுற்றுலா சென்றுவிட்டு ஊர் திரும்பிக் கொண்டிருந்தனர். வத்தலக்குண்டு பழனி சாலையில் உகார்த்தை நகர் பகுதியில் வந்தபோது கார் நிலை தடுமாறி ஒரு வீட்டின் மீது குப்புற கவிழ்ந்தது. இந்த விபத்தில் காரில் இருந்த 5 பேரும் உயிர் தப்பிய நிலையில் வீட்டினுள் சமையல் செய்து கொண்டிருந்த தாஸ் என்பவர் படுகாயமடைந்தார். குமரி மாவட்டம் சாமித்தோப்பு ஐயா வைகுண்டசாமி தலைமைப்பதியில் நடைபெற்று வரும் வைகாசி திருவிழாவின் ஒரு பகுதியாக நேற்று திருத்தேரோட்டம் நடைபெற்றது. ஏராளமானோர் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். ஐயா அரகர, சிவசிவ அரகர என பக்தர்கள் முழக்கம் எழுப்பினர். 11 நாட்கள் நடக்கும் இவ்விழா கடந்த 27ஆம் தேதி துவங்கியது.